பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய நாளன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய வேத பகுதி 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து 21வது வசனம் முடிய. இதில் நாம் 2 காரியங்களை குறித்து நாம் தியானிப்போம். முதலாவது பண ஆசை. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். இல்லை, நாம் பண ஆசை நம்மளுக்குள்ளே வரும்போது என்ன நடக்கும் தெரியுமா? விசுவாசத்தை விட்டு வழுவி போயிடுவோம். ஏன் தெரியுமா? நிறைய நேரத்தில் நம்மளுக்குள்ள கஷ்டப்பட்டு நம்ம பணம் சம்பாதித்திருப்போம். அந்த கஷ்டப்படுகிற நேரத்தில், அப்பா, நான் இந்த காரியத்தை குறித்து நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், என் பிள்ளைகளை படிக்க வைக்க முடியல, என்னுடைய குடும்பத்தை நடத்த வைக்க முடியல என்று சொல்லி நம்ம கதறி அழுது ஜெபம் பண்ணியிருப்போம். நம்ம அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு, கர்த்தர் நம்மளுக்கு ஒரு நல்ல நிலைமைக்கு நம்மளை கர்த்தர் உயர்த்தி வைத்திருப்பார். நல்ல சூழ்நிலைகளை நம்ம குடும்பத்தில் கொடுத்திருப்பார். அந்த கடன் பாரங்களை விட்டு நம்மளை நீக்கி போட்டிருப்பார். நல்ல ஒரு பிள்ளைகளை, நல்ல ஒரு திருமண வாழ்க்கை நம்மளுக்கு நடத்தி கொடுத்திருப்பார். ஒரு அந்தஸ்து வந்த உடனே நாம் என்ன பண்ணிடுறோம் தெரியுமா? கடவுளை மறந்து விட்டு அந்த நிலையற்ற ஐஸ்வர்யத்தை நம்பி நாம் நாடிக்கொண்டு இருந்தோமானால், கர்த்தர் இன்றைக்கு நம்மளை குறித்து ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். அதை நம்ம மறந்தவர்களாய் நாம் திரிகிறோம். நாம் எதின் மேலே நம்ம நம்மளுடைய நம்பிக்கை இருக்குது? பண ஆசை மேலே நம்மளுடைய நம்பிக்கை இருக்கிறதா? இல்லைனா தேவன் எனக்கு இந்த காரியத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடுத்தார், தேவன் தான் என்னை இந்த நல்ல நிலைமைக்கு உயர்த்தின காரணம் என்னுடைய தேவன் மாத்திரம்தான் என்று சொல்லி அவரை குறித்து நம்ம மேன்மை பாராட்டிட்டு இருக்கோமா? இல்லாட்டினா நம்மளுடைய சொந்த முயற்சினால் நான் முன்னாடி வந்திருக்கிறேன், நல்ல நிலைமைக்கு வந்திருக்கிறேன் என்று சொல்லி நாம் மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறோமா? சிந்தித்து பார்ப்போம். அடுத்த ஒரு காரியம் என்னவென்றால், நம்மளை எதற்காக தேவன் அழைக்கப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி அழகாய் 12வது வசனத்தில் குறிப்பிடுகிறது. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய். விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை நாம் போராட வேண்டும். ஆம் பிரியமானவர்களே, நிறைய நேரத்தில் அந்த விசுவாசம் இழந்தவர்களாக இருக்கிறோம். எப்போ தெரியுமா? நம்மளையே குறித்து நம்ம மேன்மை பாராட்ட வரும்போது அந்த விசுவாசத்தை நாம் மறந்து விடுகிறோம். திருப்பி நம்மளுக்கு ஒரு பண கஷ்டம் வரும்போது அந்த நேரத்தில் கடவுளை தேடும்போது கடவுள் நம்மளை கைவிட்ட நிலைமையில் நம்ம காணப்படுகலாம். ஸோ நம்ம எதை குறித்து நம்ம மேன்மை பாராட்டுகிறோம் என்கிறதை நாம் சிந்தித்து பார்ப்போம். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.